வணக்கம் மக்களே. இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் குயிக் ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 2 சிறகின் ஓசை. ஒரு லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி அது கொஷின் ஏரியாவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெசனை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு மனிதர்கள் எப்படி வெளியூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவாங்களோ அதே மாதிரி தான் பறவைகளும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்பி அது சொந்த ஊருக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பறவைகள் ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகும்போது என்னென்ன தாண்டி போகுதுன்னா பெருங்கடலையும் மலைகளையும் தாண்டி போகுது. அப்படி போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கே வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பறவைகளோட இடம்பெயர்தலை தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். எந்த பறவைகள் வலசை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள் வலசை போகும். இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், வலசை போதல்னா என்னன்னு கேட்கலாம். எதோடைய இடம்பெயர்தல் வலசை போதல்னு கேட்கலாம். ஸோ பறவைகள், எந்த பறவைகள் அதில் முக்கியமாக வலசை போகுதுன்னு கேட்டிங்கன்னா நீர்வாழ் பறவைகள். இது 2 கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து அதோடைய காரணங்கள், எந்தெந்த காரணத்துக்காக ஒரு பறவை இடம்பெயர்துன்னு பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த 4 காரணத்துக்காக தான் ஒரு பறவைகள் இடம்பெயர்து. இதில் அதுக்கடுத்து நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. இது 2யும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பறவைகள் ஏன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது ஒரு உணவுக்காக, இல்லை இருப்பிடத்துக்காக, இல்லை கிளைமேட் சேஞ்ச் தட்பவெப்ப நிலை மாற்றத்துக்காக, இல்லை இனப்பெருக்கத்துக்காக. இதே எதை அடிப்படையாக கொண்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அப்படி போகும்போது எந்த திசையை நோக்கி போகும்னு பார்த்திங்கன்னா ஒரு பறவை எப்பவுமே வடக்கிலிருந்து தெற்கு தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கு தான் பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்போது அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த வழித்தடத்திலேயே போகும்னு சொல்கிறாங்க. சில பறவைகள் அதே வழித்தடத்தில் தான் திரும்பி வரும்னு சொல்கிறாங்க. வேறு பறவை இனங்கள் போகிறதுக்கு ஒரு வழித்தடம், வரத்துக்கு ஒரு வழித்தடம், இருவேறு வழித்தடங்களை பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இறை ஓய்வு இதுக்காக கீழே தரை இறங்குன்னு சொல்கிறாங்க. தரையே இறங்காமல் ஒரு பறவை இருக்குது, அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவைக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாமா? கப்பல், கூளை கடா, கடற்கொள்ளை பறவை. அதாவது கப்பல் பறவைக்கு என்னென்ன பேர் இருக்குது? கப்பல், கூளை கடா, கடற்கொள்ளை பறவை. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை. அதனால தான் இதுக்கு கப்பல் பறவைன்னு பேர் வந்திருக்கு. சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை. இது என்ன பண்ணுன்னா தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கிய செய்திகள் உள்ளன. அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவர் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு லைன் எழுதியிருக்காரு. என்னென்னா தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுபிர் ஆயின் அப்படின்னு சொல்லி பறவைகளோட வலசை போதல் பற்றி இந்த லைனில் சொல்லியிருக்காரு. இப்போவும் ஒரு ஆய்வில் உறுதிப்பட்டிருக்கு. என்னென்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு இந்த செங்கால் நாரைகள் வருவது உறுதிப்பட்டுள்ளது. வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிட்டுக்குருவி தான். இந்த சிட்டுக்குருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி தான் இப்போ வெகுவாக அழிஞ்சிட்டு வருது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கூடு கட்டும்போது சத்தமிட்டுட்டே இருக்கும். 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கொஷின் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினவர் யாருன்னு கேட்பாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடினவர் பாரதியார். அதுக்கடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றிய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. அவற்றை படமும் பிடிச்சிருக்காரு.
இவர் தான் நம்ம இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கிறோம். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். இவரோட வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டுள்ளார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அதுக்கடுத்து இவர் இன்னொரு முக்கியமாக ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அது என்னென்னு பார்க்கலாம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சலீம் அலி. இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆர்டிக் ஆலா உலகிலேயே தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். நம்ம ஏற்கனவே கப்பல் பறவை பார்த்தோம், இப்போ பார்க்குறது வந்து ஆர்டிக் ஆலா. இது நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர். அடுத்து பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜிங்கிற பேர். உலகின் சிட்டுக்குருவி நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா March 20. உலகின் சிட்டுக்குருவி நாள் March 20. கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று இருப்பிடம். அடுத்து பார்க்கலாம். இயல் 2 கிழவனும் கடலும். இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான். கிழவனும் கடலும் தி ஓல்டு மேன் அண்ட் தி சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு மேன் அண்ட் சீ அப்படிங்கிற ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்து இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நோபல் பரிசு எந்த ஆண்டு கிடைச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அவ்வளோதான். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லைனும் இதோட கேரக்டர்ஸ் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கதையிலேருந்து எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இதோடைய கதையோட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ. அவர் வயது முதிர்ந்த மீனவர். அடுத்து இவர் கூட இருக்க அந்த சிறுவன் பெயர் மனோலின். இவருக்கு எத்தனை நாள் மீன் கிடைக்காம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84 நாட்கள். இது ஒரு கதை தான். இங்கே இப்போ டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அடுத்து இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டால் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்ங்கிறது உயிரெழுத்து 12, மெய் எழுத்துக்கள் 18. மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அதோடைய இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறதுனால இதை நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இது 10 வகைப்படும். ஒன்றுன்னு பார்க்கலாம். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த வகுப்பில் நம்ம உயிர்மெய் அண்டு ஆயுதம் இது 2 பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். உயிர்மெய் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு மெய் எழுத்து எடுத்துக்கிறோம். இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து கூட்டல் ஒரு உயிர் எழுத்து ஆங்கிற ஒரு உயிர் எழுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இது 2ம் நமக்கு சேர்த்தோம்னா நமக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் எதை பொறுத்து இருக்குன்னா மெய்யும் சரி உயிரும் சரி சேர்ந்ததாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய வரி வடிவம் பார்த்திங்கன்னா நமக்கு மெய் எழுத்தான இக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் இதோடைய ஒலிக்கும் கால அளவு எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்தை தான் ஒத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து சார்ந்து வருவதால் தான் இவை சார்பெழுத்து வகையில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுதம். ஆயுதம்ங்கிறது என்ன? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது.
அடுத்து இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். என்னென்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம்னு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு குறில் எழுத்தும், தனக்கு பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து, வல்லின கசட தபர அதோடைய உயிர்மை எழுத்தையும் தான் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த தனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு குறில் எழுத்து இருக்குது, பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து இருக்குது. அடுத்து இது வந்து தனித்து இயங்காது, முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய் எழுத்தையும் சார்ந்து தான் இது இயங்குது, அதனால இதை சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கலைச்சொல் பார்த்துடலாம். கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுவரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இன்னொரு டைம் பார்த்துடலாம். கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுவரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள். திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி நூல் குறிப்பு பார்த்துடலாம். அதாவது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இவரோட ஆண்டு அப்படின்னு கேட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து எத்தனை பிரிவுகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை கொண்டது. இது எந்த வகையை சேர்ந்ததுன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. மொத்தம் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. இதுக்கு திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து திருக்குறள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்துல நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள். இதில் வந்து திருக்குறள் தான் அகரத்தில் தோன்றி நகரத்தில் முடிகிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்க? அகர முதல எழுத்தெல்லாம், அகரம் தான் எழுத்துக்களுக்கான தொடக்கம், அதே மாதிரி கடவுள் தான் உலகுக்கான தொடக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உலக உயிர்களை எல்லாம் பசியால் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேளாண்மைக்கு முதலே நமக்கு மழை தான், அது பெய்யல்னா நம்ம உலக உயிர்கள் எல்லாமே பசியால் வாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம். இந்த குறள் என்ன சொல்கிறாங்கன்னா உரிய காலத்தில் பெய்யாது கெடுக்கிறதும் மழை தான், அதே மாதிரி உரிய காலத்தில் பெய்து நம்மளை காப்பாற்றுறதும் மழை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதவர் அப்படிங்கிறாங்க. ஒரு முடியாத செயலை கூட யார் முடிச்சு காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள். ஆனால் சிறியவர்கள் வந்து முடியாதுன்னு அதை விட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அதாவது ஒரு தம்மை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது வர மகிழ்ச்சியை விட தன்னுடைய பிள்ளையோட புகழை கேட்கும் போது அடையிற மகிழ்ச்சி தான் மிகவும் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொருளும் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அன்பு உடையவர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தன்னுடைய உடம்பு கூட பிறர்க்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது திருக்குறள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிறது தான் ஒரு உயிருள்ள உடல். அன்பு இல்லாதவங்களுடைய உடல் எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வெறும் எலும்பும் தோலும் தான். இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஒருத்தருக்கு மிகச்சிறந்த அணிகலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொல்லும் தான். மற்ற அணிகலன்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து அணிகலன்கள் ஆகாதுன்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு.
பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது அதை விட்டுட்டு இன்னாத சொல் சொல்றது எப்படின்னா, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. அடுத்து புக் பேக் ஆன்சர் பார்த்தலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்கலாம். ஆத்திச்சூடிங்கிறது என்னென்னா அகர வரிசையில்படி அறிவுரைகள் சொல்கிறது. இப்படி ஔவையோட ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். அதுக்கடுத்து யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் புதிய ஆத்திச்சூடின்னு சொல்லி காலத்தைக்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அதே மாதிரி இப்போ அறிவியல் ஆத்திச்சூடி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உலை, ஔடதமாம் அனுபவம். இது சொல்லும் பொருளும் பார்த்தலாம். இயன்றவரைன்னா என்ன, முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து. இந்த நூல்வெளிக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு.முத்து. அதாவது அப்துல் கலாம் யாரை தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெல்லை சு.முத்து. அப்துல் கலாம் ஐயா பிறந்த ஊர் ராமநாதபுரம். அப்போது அந்த சைடில் தான் திருநெல்வேலியும் இருக்குது. ஸோ நெல்லை சு.முத்து தான் பாராட்டியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த நெல்லை சு.முத்து அப்படிங்கிறவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி மையம், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் மற்றும் சதீஷ் தவான் விண்வெளி மையம்னு எல்லா 3 விண்வெளி மையத்திலையும் இவர் பணியாற்றியிருக்காரு. இவரோட அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். எத்தனை நூல்களுக்கு எழுதி வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரோட அறிவியல் ஆத்திச்சூடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். எதிர்ச்சொற்கள் பார்த்தலாம். அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை.